தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆனந்தி, என்னம்மா என்னையாமா இங்க கூட்டு வந்த? அது என்னன்னு பாருங்க. ஐயோ, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி காப்பாத்தி வச்சிருந்த ரகசியத்தை எவனோ ஒருத்தன் 10 பைசா சாக் பீஸ்ல முடிச்சு விட்டானே. இதை எப்படிடா சமாளிப்ப? முத்தண்ண, கல்யாணம் உனக்கும் ஜெயந்தி அக்காவுக்குமா இல்ல எனக்கும் அன்புக்குமா? ஏன் எங்க பேரை எழுதிருக்கிய? அண்ணே, இப்ப எதுக்குன்னே சிரிக்கிற? பின்ன சிரிக்காம என்னமா பண்ண சொல்ற? இதுக்கா நீ இப்படி டென்ஷன் ஆன? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். இதுக்கு கோவப்படாம வேற எதுக்கு கோவப்பட சொல்றிய? இரு 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 இரு, உன் கோவம் நியாயமானதுதான். அதுக்கு முன்னாடி இதை எழுதுனது யாருன்னு சொல்லு. வேற யாரு? நான் தான். ஓ, சார் தானா? ஆனந்தி, ஒரு நிமிஷம். உன் மொத்த கேள்விக்கும் இப்ப பதில் கிடைச்சிரும். சார், கொஞ்சம் முன்னாடி வாங்க சார். எஸ், நீங்க தான் இதை எழுதுனதா? அப்சல்யூட்லி. என்ன தவிர வேற யாரும் இது மாதிரி எழுத முடியாது. ஓஹோ, இங்க நடக்கிற கல்யாணத்துல மாப்பிள்ளை பொண்ணு யாருன்னு தெரியுமா? மாப்பிள்ள அன்பு, பொண்ணு ஆனந்தி. யோ, மாப்பிள்ளை நாயா? அப்ப நீங்க அன்பா? ஐயோ, அன்போ? என் பேர் முத்துயா, பொண்ணு பேர் ஜெயந்தி. முத்து ஜெயந்தியா? உங்ககிட்ட யாரு இந்த பேர்லாம் எழுத சொன்னது? அது எங்க சார் தான். 2 கல்யாண சோடி பேரா கொடுத்து ஒருத்தவங்க பேர் தான் எழுதணும், இன்னொருத்தவங்க பேர் எழுதக்கூடாதுன்னு சொன்னாரு. அது